ஹலோ மக்களே, நெஞ்சம் தடுமாறுதே கதையை கூடிய சீக்கிரம் தொடங்குறதாக நம்ம ரைட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துட்டு வந்துடலாமா? நெஞ்சம் தடுமாறுதே முன்னோட்டம். இரவு முழுக்க போதையில் மிதந்திருந்த அசோக் இன்று மதியம் 2 மணி அளவில் தான் தெளிந்திருந்தான். கண்களை திறந்து பார்த்தவனுக்கு தான் இருக்கும் அறையின் வித்தியாசம் மெல்ல புரிபட்டது. கண்களை கசக்கி நிதானமாக அறையை அளவிட தரையில் படுத்திருந்தவன் விழிகளில் விழுந்தது கம்பிகளால் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு கதவு. நேற்று கவியோடு சல்லாபித்தவன் அதன் பின் கிளம்பி பப்பிற்கு சென்று குடித்துவிட்டு கிளம்பியது வரையில்தான் நன்றாக நினைவில் இருந்தது. அதன் பிறகு வேகமாக வண்டி ஓட்டியது. போலீசாரிடம் ஏற்பட்ட வாக்குவாதம் மங்கலாக அவன் நினைவடுக்குகளை ஆக்கிரமிக்க தலையை உலுக்கி மீண்டும் நேற்றைய நிகழ்வை நினைவுபடுத்த முயன்றான். முதலில் அவனுக்கு நினைவு வந்தது தன்னை துரத்தி வந்த போலீசாரிடம் இருந்து தப்பித்தவனை பாதி வழியிலேயே மடக்கி பிடித்து பொறி கலங்கும் அளவிற்கு தன்னை அறைந்த காவலனின் முகம்தான். தெளிவாக இல்லாவிட்டாலும் வாட்டசாட்டமாக இருந்தவனின் உருவம் இப்போதும் அவன் கண்முன் நிழலாடியது. ஏதோ பேர் சொல்லி சல்யூட் அடிச்சாங்களே என்று அவன் பெயரை நினைவுபடுத்த முயன்றவனுக்கு முடியாமல் போக எழுந்து சென்று சிறை கம்பிகளை பிடித்து வெளியில் பார்வையிட்டான். அவனுக்கு சற்று தொலைவில் இருந்த போலீசிடம், ஹலோ சார், எதுக்காக என்னை அடைச்சி வச்சிருக்கீங்க? என் மேலே கை வச்ச போலீஸ் யாருன்னு சொல்லுங்க, அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று சத்தம் போடவும் மற்றொரு போலீஸ் வந்து அவன் கதவை திறந்தார். அந்த பயம் இருக்கணும். என்ன, எங்களுக்கெல்லாம் சட்டம் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? எந்த அடிப்படையில் என்னை அரெஸ்ட் பண்ணீங்க? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா உங்ககிட்ட என்றவனின் கைகளில் விலங்கிட்டார் மற்றொரு காவலாளி. எதுக்கு என் கையில் விலங்கு போடுறீங்க? என் கவி எங்க? கூப்பிடுங்க. கவி, டார்லிங், பேபி எங்க இருக்கு நீ என்று உரக்க சொல்லவும், கவி அங்கே மேலே ரூமில் இருக்காங்க, வா என்று அசோக்கை அழைத்து சென்று விசாரணை அறையின் முன் நிறுத்தினார் செந்தில். கவியை எதுக்காக இங்கே அடைச்சி வச்சிருக்கீங்க? அவ என்ன தப்பு பண்ணினா? யாரை கேட்டு இதெல்லாம் செய்றீங்க? குடிக்கிறது தனி மனித உரிமை, அதுக்காக அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் என் லாயர் உங்களை சும்மா விட மாட்டார். போலீஸ் அராஜகத்துக்கு ஒரு அளவில்லையா என்று உதார் விட்டவனின் பின்னங்கழுத்திலேயே கை கொடுத்து உள்ளே தள்ளினார். கும்மி இருட்டாக இருந்த அறையினுள் அசோக்கை தள்ளி கதவை இழுத்து பூட்ட, பேபி, கவி, கவிமா என்று இருட்டினுள் காதலியை துழாவியவன் அங்கே கவிழ்ந்திருந்த இருட்டிலும் அசாத்திய அமைதியிலும், ஹலோ சார், கதவை திறங்க, என் கவி இங்கே இல்லை. நைட்டெல்லாம் ஒரு பொண்ணு ஸ்டேஷனில் வைக்கக்கூடாது. போலீஸ்னா இப்படி அராஜகம் பண்ணுவீங்களா? அவளை எங்கே அடைச்சிருக்கீங்க சொல்லுங்க என்று கதவை தடதடவென வேகமாக தட்டினான். அதை நான் சொல்கிறேன் என்று அவன் ஏற்படுத்திய சத்தத்தை கிழித்து கொண்டு ஒலித்தது டிஎஸ்பி சர்வேஸ்வரனின் கம்பீர குரல். யார் நீ? என்ன பயமுறுத்த பார்க்குறீங்களா? தைரியம் தான் முன்னாடி வந்து பார் என்றவன் முகத்தில் சிறு புள்ளியாய் விழுந்த வெளிச்சம் மெல்ல படர்ந்து அவன் கண்களை கூச செய்தது. அசோக் தன் கண்களை கைகளால் மறைத்த நொடி வெளிச்சம் அறையை நிறைக்க அவன் விழிகளில் விழுந்தனர் லத்தி இன்ன பிற உபகரணங்களோடு நின்றிருந்த போலீசார். அவர்களுக்கு நடுநாயகமாக நின்றிருந்த சர்வேஸ்வரனை கண்டவனின் சர்வமும் ஒடுங்கி போனது. நேற்று தன் கன்னத்தில் அவன் கரம் இரும்பாய் இறங்கிய நொடி நினைவில் எழ கையால் கன்னத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டான். சார், இவெல்லாம் ஒரு ஆளா? நீங்க எதுக்கு டீல் பண்ணிக்கிட்டு? நாங்களே 2 தட்டு தட்டி அனுப்பிடுறோம் என்றவரின் வார்த்தை சர்வேஸ்வரனின் விழிகளில் தெரிந்த ஆக்ரோஷத்தில் தொண்டையினுள் அமிழ்ந்து போனது. என்ன சார் என்று ஆரம்பித்த அசோக்கின் நெஞ்சிலேயே ஓங்கி உதைத்த சர்வேஸ்வரன் அவன் என்னவென்று உணரும் முன்னமே அடுத்தடுத்த தன் தாக்குதல்களில் அசோக்கை நிலைகுலைய செய்திருந்தான். குடிச்சிட்டு ஃபைன் கட்டாமல் போலீஸை பேசினதுக்கு இப்படியா? நம்ம டிஎஸ்பி இந்த மாதிரி கிடையாதே, ஏன் இவன் விஷயத்தில் இவ்வளோ கோபமாக இருக்கார் என்று அண்ணாமலை புரியாமல் குமரனை பார்க்க, சார் அடியெல்லாம் உள்காயந்தாயா கொடுக்கும், அமைதியாக வேடிக்கை பாரு. ஆமாம், நமக்கு தெரியாமல் இவன் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா என்றார். தெரியலையே சார், ஆனால் இவர் சாதாரணமாக அடித்தாலே 10 நாளைக்கு எழ முடியாது. இவ்வளோ ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணினா எப்படி? அவனுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட போகுது, போய் தடுங்க சார் என்று அண்ணாமலை குமரனிடம் சொல்ல, அவரோ சர்வேஸ்வரனின் ருத்ர தாண்டவத்தை தடுக்க முடியாமல் பார்த்திருந்தார்.